தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல ராக்கதன் அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை தினேஷ் கலைச்செல்வன் இயக்கியிருக்காரு. இந்த படத்துல விக்னேஷ் பாஸ்கர், காயத்ரி ரேமா, ரியாஸ் கான் மற்றும் பல நட்சத்திர பட்டாளங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இருக்கு. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. மாடலிங் துறையில ஆண்கள் எதிர்கொள்ற பிரச்சனையை மையமா வச்சு இயக்குனர் இந்த படத்தினுடைய திரைக்கதையை அமைச்சிருக்காரு. ஒரு கிராமத்துல விக்னேஷ் பாஸ்கர், தினேஷ் கலைச்செல்வன், காயத்ரி ரேமா இவங்க 3 பேரும் நண்பர்களா பழகிட்டு இருக்காங்க. விக்னேஷ் பாஸ்கர் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மாடலிங் துறையில ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாரு. அந்த டைம்ல மாடலிங் நிறுவனம் நடத்திட்டு இருக்க ரியாஸ் கானுடைய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வருது. அந்த அழைப்பை ஏற்று நகரத்துக்கு போறாரு விக்னேஷ் பாஸ்கர். மாடலிங் துறையில ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி போறாரு. அங்க ஒரு சில பிரச்சனைகளை எதிர்கொள்றாரு. அந்த பிரச்சனையில இருந்து வெளிவரணும் அப்படின்னு நினைக்கும் போது அவரால் முடியல. அந்த சமயத்துல தினேஷ் கலைச்செல்வனும் காயத்ரி ரேமாவும் தன்னுடைய நண்பனை பாக்குறதுக்காக நகரத்துக்கு வராங்க. வந்த இடத்துல ஒரு ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா விக்னேஷ் பாஸ்கர் இறந்து போயிருக்கிறத பாக்குறாங்க. அந்த பழி வந்து பாத்தீங்கன்னா தினேஷ் கலைச்செல்வன் மேல விழுது. அந்த பழியிலிருந்து அவர் தப்பிச்சாரா இல்லையா, தன்னுடைய நண்பனை யார் கொலை பண்ணது அப்படிங்கறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா, மாடலிங்கா நடிச்சிருக்கக்கூடிய விக்னேஷ் பாஸ்கர் தன்னுடைய கதாபாத்திரத்தை உணர்ந்து சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. ஒவ்வொரு காட்சியிலுமே ரொம்ப அழகா வெளிப்படுத்திருக்காரு தன்னுடைய நடிப்பை. அதே போல விபச்சார கும்பலிடம் சிக்கி தவிக்கும் போது தன்னுடைய எமோஷனல் காட்சிகளை ரொம்ப அழகா வெளிப்படுத்திருப்பாரு விக்னேஷ் பாஸ்கர். தனக்கு கொடுத்த வேலையை முடிஞ்ச அளவுக்கு சிறப்பா பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. அதே போல காயத்ரி ரேமா கொஞ்ச நேரம் தான் வந்தாலும் அவங்களுக்கு கொடுத்த வேலையை ரொம்ப சிறப்பா பண்ணிருப்பாங்க. வம்சி போலீஸ் அதிகாரியா ரொம்ப கம்பீரமா வரக்கூடிய வம்சி துப்பு துறக்கிற வேலையை ரொம்ப சிறப்பா பண்ணிருப்பாரு. அவருடைய அந்த துப்பு துளக்குற வேலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாகவும் போகும். சோ அவருமே வந்து பாத்தீங்கன்னா அழுத்தமான நடிப்பை வெளிப்படுத்திருப்பாரு. அதே போல ரியாஸ் கான் இவர் வந்து அந்த மாடலிங் துறை நிறுவனத்தை நடத்தக்கூடியவரா வருவாரு. வில்லத்தனத்துல தன்னுடைய நடிப்பை அழகா வெளிப்படுத்திருப்பாரு. உடல் மொழியாலே தன்னுடைய வில்லத்தனத்தை வெளிப்படுத்திருப்பாரு ரியாஸ் கான். அதே போல நண்பன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய தினேஷ் கலைச்செல்வன் ரொம்ப எமோஷனலான அழகான நடிப்பை வெளிப்படுத்திருப்பாரு. கிளைமேக்ஸ்ல நம்ம எல்லாருமே நெகிழ வச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு எமோஷனலா கனெக்ட் ஆகுற மாதிரி ரொம்ப அழகா தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்திருப்பாரு. இந்த படத்தினுடைய பாடல்கள், பின்னணி இசை எல்லாமே இந்த படத்துக்கு பலம் சேர்க்கிற வகையில அமைச்சிருக்கு. ஒளிப்பதிவு, அதாவது மாடலிங் உலகத்தை ரொம்ப அழகா ரொம்ப நேர்த்தியா படம் பிடிச்சு காட்டிருக்காங்க. அதாவது மாடலிங் துறையில ஆண்கள் எதிர்கொள்ற பிரச்சனையினுடைய இருட்டு பக்கங்களை காதல், நட்பு, த்ரில்லர் அப்படிங்கிற ஜானர்ல ரொம்ப அழகா திரைக்கதை அமைச்சு அதை சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் கொடுத்திருக்காரு இயக்குனர் தினேஷ் கலைச்செல்வன். இந்த படம் ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய படம், ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5/3. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.